பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சாமி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இறையிறக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்கு நிலையான அழகின் வழிகளை நான் உனக்கு கற்பிக்கிறேன். நிலையான அழகு. இந்த நிலையில்லா உலகில் நிலையான அழகின் வழிகளை நான் உனக்கு கற்பிப்பேன் என்று சொல்லி, என் அன்பு குழந்தையே, எவ்வாறெல்லாம் நான் என் கவனத்தை உன்மீது வைத்துள்ளேன் என்பதை உற்றுப்பார். அதை குறித்து சிந்தனை செய். நான் இங்கே இருக்கிறேன் என்பதை கூட நீ அடிக்கடி மறந்து போகிறாய். உனது சிறிய நிகழ்வுகளில் கூட நான் இருக்கிறேன். உனக்காக சுத்தம் செய்து தூய்மைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சிறு இடத்தையும் எனக்கு மறுக்காதே. உன் வாழ்வின் எல்லா காரியங்களையும் நான் உனக்கு ஒழுங்கு செய்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வது மிகவும் தேவையானது. உன்னை பற்றி நான் அறியாது ஒரு நொடி கூட கடந்து செல்வதில்லை. என் அன்பு குழந்தையே, சிலுவையில் இரத்தம் சிந்தும் எனது மகனை பார். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு விடுதலை வாழ்வை மானிடர் வாழ வேண்டும் என்றே அவர் இறந்தார். உற்றுப்பார், உற்றுப்பார். வேதனை நிறைந்த முகம், தலையிலோ முன்முடி, உடம்பெல்லாம் உழுத நிலம் போல காயம், கைகளிலோ ஆணி, கால்களிலும் ஆணி. சிலுவையின் பாரத்தால் 3 முறை கீழே விழுந்தார். ஆனால் மும்முறையும் எழுந்து நின்றார். என் மகனே, மகளே, நிலையில்லா இந்த உலகின் அழகின் வழிகளை பின்பற்றாமல் நிலையான அழகின் வழிகளை நான் உனக்கு கற்பிக்கிறேன் என்று சொன்ன தேவனுக்கு ஒப்பு கொடுங்க.
நான் உன்மேல் கொண்ட அன்பு மிக பெரியது. நிலையான அழகின் வழிகளை நான் உனக்கு கற்பிப்பேன். நிலையான அழகு என்பது அது கடவுளுடைய அருள் என்பதை மறந்துவிடாதே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் வணைந்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. நிலையான அழகை கற்பிக்கிறவரே, கற்பித்தவரே, உடைய திருக்கரத்தால் எங்களை தாங்க மாட்டவரே, எங்களை தாங்கிக் கொள்ளுங்கப்பா. நீங்கள் தாங்கிக்குங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய இறையிறக்கத்தின் செய்திக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிறேன். நீரே எங்களை ஒவ்வொரு காரியங்களிலும் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர். இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும், பலப்படுத்தும் ஆண்டவர், பலப்படுத்தும் ஆண்டவர். உன் வாழ்வின் எல்லா காரியங்களையும் நான் ஒழுங்கு செய்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வது மிகவும் தேவையானது என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் இங்கே இருக்கிறேன் என்பதை கூட நீ அடிக்கடி மறந்து போகிறாய் என்று எங்களுக்கு உணர்த்தினீரே. உமக்கு நன்றி. உனது சிறிய நிகழ்வுகளில் கூட நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துகிறீரே. உமக்கு நன்றி. எவ்வாறெல்லாம் நான் என் கவனத்தை உன் மீது வைத்துள்ளேன் என்பதை உற்றுப்பார், அதை குறித்து சிந்தனை செய் என்பதை உணர்த்தினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் உன்மேல் கொண்ட அன்பு மிக பெரியது. நிலையான அழகின் வழிகளை நான் உனக்கு கற்பிப்பேன் என்று சொன்னவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.